அதை எதிர்த்து சொல்லப்படுகிற போது எந்த நாட்டிலிருந்து உருவாக்கி வரப்படுகிறதோ அந்த நாட்டை அடையாளம் காட்டுவதில் எந்த தவறும் இல்லை என்பதிலே முஸ்லிம்கள் மிக தெளிவாக இருக்கிறார். அடுத்து முஸ்லிம் தீவிரவாதி நம்ம பத்திரிகையில் வந்திருக்கிறார். அதாவது தாலிபான்கள் தாலிபான் தீவிரவாதிகள் இல்ல, நீங்க நல்லா படிச்சு பாருங்க, கொஞ்சம் தீவிரமா படிக்காம பாருங்க. கரெக்டா அப்படி எதுவும் குறைகிறத சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணு அதெல்லாம் வராது, படிச்சுடுது அப்படியே கரெக்டா கமா கரெக்டா சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்றேன். இன்னைக்கு இவருக்கு இருக்காரு நல்லா பார்த்துருங்க, இவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. இன்னைக்கு இவருக்கு இருக்காது, பத்திரிகை நேற்று முன்னாடி வெளியிட்டு இருக்கணும், கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற பொறுப்பாளர் 2 பேர் எல்லாரும் கவர் பண்ணிட்டாங்க, இவர்தான் பொறுப்பு. இவர் பதில் சொல்லணும். எல்லாமே முஸ்லீம்கள் இருக்காரு. ஏன்னா அங்க ஒருவேளை அப்படி புரியாம போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தவறு பார்த்தீங்கன்னு சொன்னா உடனே இவருக்கு தெரிஞ்சு சொல்லிடுங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. எந்த குறையும் வராம இருக்குன்னு நம்ம கேரண்டி பண்ணணும், தெரிஞ்சுக்குவோம். அப்படி தவறு தான் பார்க்கணும். அப்புறம் இப்போ நான் நினைக்கிற பெரும்பாலும் போதும் நிறைய நடந்துங்க. அந்த கோயில நடந்து கூப்பிடுங்க. நான் வரேன், நாங்கள் பேச நேரத்தில் என்ன சொல்கிறேன், அவர்களே பயிற்சி மாவட்ட சொல்றது பாரம்பரியம் சொல்லலாம். உடனே ராஜினாமா கன்னடத்தில் வர முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. ஈரோட்டில் நாங்கள் அண்ணா நூற்றாண்டு விழா பேனர், காந்தி ஜெயந்தி பேனர், அம்பேத்கர் பிரதர்சன வாழ்த்து பேனர் மற்றும் தமிழர் வாழ்த்து பேனர், பத்திரசாபாக்கள் இந்தி வாழ்த்து பேனர், தலைவர் வாழ்த்து பேனர் வைத்தோம். இதை மற்றவர்கள் ஏன் கேட்கிறீர்கள், மாதிரியாக செய்யலாமா வேண்டாமா? பேனர்லாம் அரசியல் ரீதியாக சில விஷயங்களில் பயன்படுத்த நீங்க செய்யுங்க. சமுதாய ரீதியாக சமுதாயத்திற்கு நலன் கிடைக்கும் நல்ல குணத்தில் சிந்தித்து செயல்படக்கூடிய செயல்கள் எல்லாம் யாருக்கே நம்ம இருக்க முடியாது. இப்போ ஊர்ல மிகப்பெரிய கிறிஸ்தவ விழா நடக்குது, கோயில் திருவிழா நடக்குது. கோயில் திருவிழாவுக்கு வரக்கூடியவர்களை எல்லாம் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், இங்கேயும் சொல்லி போடணுமா? அவங்க ஒருபாடு வர்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? தண்ணி இல்லாம வந்தா தண்ணி கொடுக்காம ஏதாவது கொடுங்க. இதெல்லாம் இதுதான் கரெக்டா செய்யணும், இதுதான் செய்யக்கூடாதுன்னு வரவேற்பு பண்ணி ஒவ்வொருக்கா சொன்னா நமக்கு எதிர்பார்க்கிறோம். நூற்றாண்டுகள் நீங்க அம்பேத்கரை எதிர்க்கிறீங்களோ, அம்பேத்கர் நாட்டில் அறிமுகப்படுத்தி சொல்லிட்டாங்க, இதெல்லாம் கேட்கணும். எனக்கு நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது பிரச்சாரம் பண்ணும்போது அம்பேத்கர் பற்றி மாலை கொடுத்துருவாங்க. மாலை கொடுத்துருவாங்க. மாலை போடுறது ஆனா எல்லா தொகுதிக்கும் 6 சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பல பெரிய தொகுதி போறோம். அண்ணா தொகுதி மாலை போட சொல்றாங்க, காந்தி சிலைக்கு, காமராஜர் சிலைக்கு, அப்போ அம்பேத்கர் சிலை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சிலை இருக்க, அது வேலூர் தொகுதியில் இருக்கிற மாதிரி இந்த தொகுதியில் இருக்கிற மாதிரி பத்திரிகையாளர். இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10-15 சிலையாவது கடந்துதான் நம்ம கோயிலுக்கு போக வேண்டியது. மாலை போடுறது 45, 50, 55 நாள் பிரச்சாரம் பண்றோம், தொகுதி முழுவதும் போறோம். ஒரு நாளைக்கு ஒரு 15-20 சிலைக்கா, ஒரு 50 நாளைக்கு எத்தனை சிலைகள்? ஒரு 1000 சிலை. 1000 சிலை, அத்தனை சிலைகளுக்கு மாலை போடணும். முன்னாடி ஒரு 10 காலம் போகுது, பின்னாடி ஒரு 15 நாள் வருது, எல்லாரும் குடி தூக்கிட்டு வேட்பாளருக்கு ஓட்டு போடுறது கட்டி வர்றாங்க, முஸ்லிம்காரங்க கட்டி வர்றாங்க. ஏதோ முஸ்லிம்காரங்க ஒரு 2 பேர் 10 பேர் 15 பேர் இருக்கலாம். பாக்கி இருக்கிற 200-300 பேர் யாருன்னா டிஎம்கே, காங்கிரஸ், அது எல்லா நண்பர்களும் இருக்காங்க, எல்லாரும் அந்த சிலைக்கு வரும்போது பெரிய மாலை வச்சுட்டு, இப்பொழுது அம்பேத்கர் சிலைக்கு நம்முடைய வேட்பாளர் அப்துல் மாலை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். வாங்க 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 கீழே இறங்கணும், போய் மாலைக்கு சிலைக்கு மாலை போடுறது. இது முறை. ஒரு 1000 சிலையாவது இருக்கு, உடனே இருக்கோம். சிலைக்கு மாலை போடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம், முடிஞ்ச வரை தடுக்கிறோம். முடியாத கூட வரும், வேற வழி இல்லாம ஓட்டுக்கு கொஞ்சம் அடிச்சு போனதா இருக்க, அதனால ஓட்டுக்கு நம்ம மாலை கொடுத்தாங்க.
தவிர்க்க முடியாத அளவுக்கு மாலை போடணும். மாலை போட்டா தவிர்க்க முடியாத மாலை போடணும்ல. 1000 சிலையை நடந்து வந்திருக்கேன். தவிர்க்க முடியாத வகையில சிலைக்கு மாலை போடணும் அப்படின்னு வழியில் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கலாம். சுமார் எத்தனை சிலைக்கு மாலை போட்டுருக்காட்ட பரவாயில்லை நினைக்கிறீங்க. 1000 சிலைகள்ல எத்தனை சிலைக்கு மாலை போட்டுதான் பரவாயில்லை நினைக்கிறோம். ஒரு சிலைக்கு போட்டாலும் அதே 1000 போட்டாலும் அதே நடைமுறையை பேசுங்க. தத்துவத்தை சொல்லுங்க. தத்துவத்தை சொல்லுங்க. ஒரு 1000 சிலையில தவிர்க்கவே முடியாம நான் அப்படியே தூக்காடி போய் மாட்டிட்டேன். ஒரு 100 சிலைக்காக போட்டாலும் மரியாதை இல்லையா? காந்தில ஒண்ணு போடலாம். அல்லாஹ்வுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன், ஒரு சிலைக்கு கூட எப்படி என்று கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 1000 சிலைக்கு வேட்பாளர் மாலை அணிந்தார். சரி, யாராயிலும் சிலைக்கு மாலை அணிவித்ததாக சொல்ல முடியுமா? நிழலாக தொடர்ந்தால் நம்முடைய பொதுச் செயலாளர், நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளர் மகபூப் பல முறை எனக்கு விசிட் செய்தார். யார் மில்லத் இஸ்மாயில் என் கூடவே வந்தார். அவர் தான் எனக்கு பொருளாளர். எத்தனை ஆயிரம் கரெக்டாக ஒன்று நீட்டுவார். லட்சம் சொன்னா தப்பா போயிடும். மக்கி இல்லாதவர்களுக்கு போய் சொல்றாரு. இவர்களெல்லாம் சாட்சி. அத்தனை சிலைகளுக்கும் நான் பட்டியலை செல்வது உண்மை, சிலை வரையிலும் சென்றதும் உண்மை, மாலையை வாங்கியதும் உண்மை. டோட்டலாக யாராவது சொன்னால் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவதூறு பிரச்சாரம் யாராவது செய்வார்கள் யாரால் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தர அவரோடு சொல்கிறேன். ஆனால் சத்தியத்தை சொல்லுகிறேன், ஒரு சிலைக்கும் இந்த கை சூரியனுடைய கரங்கள் மாலைகள் நான் கையாண்ட சில வியூகத்துல ஒரு இடத்துல நான் தோற்று போனேன், ஒரு இடத்துல தோற்று போனேன். அந்த வியூகம் படிக்கல, சிலைக்கு மாலை போட்டு தான் ஆகணும். நான் போடாம போயிட்டேன். அந்த கிராமமே சூழ்ந்து முடிவெடுத்தது. அது ஒரு செய்தி. தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். நம்முடைய தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க மறுத்து சென்ற வேட்பாளரை கண்டித்து நாம் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எனக்கு தகவல் நீங்க எனக்காக நீங்க போடாம பெரிய வேலை திமுக ஏதாவது போய் ஏதாவது பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஓட்டு இருக்கு. அவ்வளவு போயிருந்தாங்க. போய் ஒரு மாலையை போட்டுவாங்க. அந்த வியூகத்தை மறுபடியும் சில சீரமைப்பு செய்து கொண்டு அதே இடத்திற்கு சென்று நான் உங்களிடத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு நான் மரியாதை செலுத்தவில்லை என்பது உங்களுடைய மனக்குறைவு என்பது எனக்கு புரிகிறது. உங்கள் கிராமத்திற்கு மீண்டும் உங்களை வந்து சந்தித்து உங்களுடைய மனக்குறையை போக்குவதற்காக வந்தது. மாணவர்களுக்கு வந்தேன்னு சொல்றேன். உங்களுடைய மனக்குறையை போக்குவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. எங்கப்பா அந்த மாலைங்க மாலையை யார் வச்சுக்கா? உடனே நம்ம எல்லாரும் எல்லாம் மாலை போடுறதுக்கு நாங்க அதை படிக்கிற ஒரு ஏறணும். நான் ஏறும்போதுதான் லேட்டர் சொல்லுவாங்கன்னு சொல்லிடுறேன். ஏதாவது சேர்ந்து நீக்க விட்டாயிரும். நான் படியில் ஏறும்போது நான் ஃபர்ஸ்ட்ல ஏற மாட்டேன். நான் பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த மேல்தளத்துல எந்த நிக்க முடியும்னு எனக்கு தெரியும். இல்ல எங்களுக்கு தெரியும். 2 பேர் தான் நிக்க முடியுங்கிற தலைமை இருக்குது. 20 பேர் நிக்கிறாங்க தலைமை இருக்குது. எல்லாத்துக்கும் வாங்க. நீங்க வட்ட செயலாளர் நீங்க ஏற்கனவே நீங்க தொகுதிக்கு முழு பொருட்கள் வேலை செய்யறாங்க. நீங்க போங்க. இல்ல வேட்பாளர் நீங்க போங்க. இங்க போங்க. உங்க பின்னாடி வருவாங்க. நீங்க போங்க. 4 பேர் தான் நிக்க முடியும்னா 5 பேர் மேலே இருக்கிறது. எந்த 5வது ஆள் அவர் 5வது ஆள் மேல போக முடியாம முதல் படியில் இருப்பாரு. வேட்பாளர் இருக்க போகுது 5வது 4வது படியில் இருப்பாரு. வேட்பாளர் அவர் தான் போக முடியும். போட்டு எல்லாரும் செஞ்சுட்டு போவோம்.
இருந்து பார்த்தேன் எல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரத்தில் மாட்டிக்கிறேன். நான் யாரை எடுத்து படிக்கிறேன் எல்லாம் என் பின்னாடி 5 பேர் வர்றாங்க. நீங்க மேல ஏறுங்க. அது மொத்தம் எத்தனை படின்னு கணக்கு பண்ணி பாருங்க. அது மேல ஏறினாலும் பெரிய பிளாட்ஃபார்ம். அதுல ஒரு 10 பேர் கூட நிக்கலாம். ஒரு 2 படி ஏறினேன். திருப்பி பார்த்தேன் யாரும் என் கூட வர மாதிரி தெரியல. எல்லாரும் திருடிட்டு என்ன ஏறத வேண்டி பார்க்கறாங்க. 2 படி ஏறினேன். 3ஆவது படியில அப்படியே தலையில கை வச்சு எனக்கு மயக்கம் வந்து எனக்கு லைட் ஆரம்பிச்சு. வேட்பாளர் தனி சொல்லப்பா அது சொல்லப்பா மாலை வாங்க அவன் ஓடிட்டு போட்டு என்ன அப்படி பப்பமா அழைச்சிட்டு போய் தண்ணி கொடுத்து காசு முஸ்லிம் லீக் இயக்கத்தினுடைய உணர்வுகள் என்பது இஸ்லாமிய உணர்வு. அதனால்தான் நான் சொன்னேன் முஸ்லிம் லீகையும் இஸ்லாத்தையும் பிரித்து பார்க்காங்க. முஸ்லிம் லீகையும் முஸ்லிம் சமுதாயத்தையும் பிரித்து பார்க்காங்க. முஸ்லிம் லீகினுடைய வழிமுறைகளையும் இஸ்லாமிய வழிமுறைகளையும் பிரித்து பார்க்காங்க. இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் முஸ்லிம் லீக் செய்யும். அதைத்தான் முஸ்லிம் லீக் தலைவர்கள் நமக்கு வழிகாட்டி கற்றுத் தந்தார்கள். அதனுடைய அடித்தளமான கொள்கையை உள்ளத்திலே ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளராக இருந்தால் என்ன, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் என்ன, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் என்ன, சாதாரண தெருக்கூட்டக்கூடிய தினக்குடியாக இருந்தால் என்ன, ஈமானின் உறுதிப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் அதை சொல்றதுக்காக தான் இதை சொல்றேன். தவிர பெரிய அப்துல் ரஹ்மான் செஞ்சார் பாராட்டுகிறது. என்னுடைய இடத்தில் எந்த முஸ்லிம் லீக் வேட்பாளர் நின்றாலும் அவர் அதைத்தான் செய்வார். அது நான் அறிந்தாலும் சரி, நாளைக்கு முகமது அபூபக்கர் அவர்கள் வேறொரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆனாலும் சரி, அல்லது நம்முடைய மஹ்பூப் அவர்கள் வேட்பாளராக இருந்தாலும் சரி, நான் செய்த அந்த காரியத்தை அவர்களும் செய்வார்கள். எனவே யார் செய்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எந்த இயக்கத்தினுடைய வாணியில் இஸ்லாமிய தனித்தன்மை அங்கே எடுத்து வைக்கப்படுகிறது என்பதுதான் கேள்வி. எனவே நம்முடைய உயிரோட்டமான உணர்வுகளுக்கு உட்பட்ட காரியங்களை இஸ்லாமிய வழிமுறையின்படி செய்வதுதான் நம்முடைய மனசாட்சி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அதை மட்டுமே அவர்களாக வைத்து நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கு பதிலாக இப்போ பேர் பயிற்சி மாணவர்கள் யாராவது ஒரு 4 தடவை பேசினாலும் நல்லா இருக்கும். இது வந்து பண்றது பயிற்சி மாணவர்கள் சிறப்பாக இப்போ இந்த பயிற்சி மாணவர்கள் பேசுறதுக்கு ஹபீபுர் ரஹ்மான் அவர் பேசலாம். அது முகமது அஷாத், முகமது ஹுசைன் இவங்கெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில பேர் கொடுக்க ஆசைப்படுறவங்க இருக்காங்க. ஒரு 4 பேர் கல்வி பார்ப்போம். 5 நிமிஷம் நீங்க ரொம்ப மொத்தப்பட்ட மனிதர். நீங்க எப்படி ஒரு பயிற்சி தேவை உட்காருங்க, ஒரு பயிற்சி தேவை நீ மற்றவர்களுக்கு பயிற்சி அளவுக்கு உங்களுடைய அந்த சும்மா எப்படி அதாவது ஒரு குடும்பத்தை மட்டும் தான் காட்டணும். உங்க பேர் வாங்க, நீ வாங்க, இந்த நாட்டுக்கு வாங்க, நீ வாங்க, நீ வாங்க, எப்படி
உட்காருங்க, பக்கம் எடுத்துங்க.